வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால வெளியான கிருஷ்ணா டாக்கீஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா டாக்கீஸ்னு ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல நைட் ஷோ பார்த்துட்டு போற எல்லாருமே ஆக்சிடென்ட்ல சாவுறாங்க, இல்ல மர்மமான முறையில சாவுறாங்க. எதனால அந்த தியேட்டர்ல படம் பார்த்தவங்க மட்டும் சாவுறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில தேடி ஹீரோ அலையிறாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற கதை தான் இந்த கதை. சூப்பரா இருக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிருஷ்ணா டாக்கீஸ் அப்படின்ற அந்த தியேட்டர் தான் நமக்கு காட்டுறாங்க. நைட் ஷோ பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு நபர் பாக்குறதுக்காக உட்காந்துருக்காரு. பின்னாடி சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. குனிங்க குனிங்க, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பசங்களோட தொல்லையை இவரால தாங்க முடியல. சரி வேற சீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி ஃப்ரீயா இருக்க வேற ஒரு சீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. பேய் படம் தான் ஓடிட்டு இருக்கு. இவரும் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. இவரோட கண்ணு இருக்கு பாத்தீங்களா, வெள்ளையெல்லாம் மாறுது. இவரே பேய் பிடிச்ச மாதிரி மாறுறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் அஜய் அப்படின்றது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஒர்க்ல இருந்து வேற ஒரு ஒர்க் தேடிட்டு இருக்காரு போல. இப்ப ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு பேரு சூரஜ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவருக்கு ஒரு ஆடிஷன் இருக்கும். கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவை வர சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரெண்டு பேருமே சட்டையெல்லாம் மாத்திக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அவங்க வேலைக்காக பைக்ல கிளம்பிட்டு இருக்காங்க. இவரு சூரஜை டிராப் பண்ணிட்டு இவரோட இன்டர்வியூக்காக கிளம்பிடுறாரு. சூரஜ் ஆடிஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. பாக்குற டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. கண்டிப்பா உன்னை யூஸ் பண்றப்பா, நீ கிளம்பு, நல்ல தகவலா சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு நியூஸை வைரல் ஆக்குறதுக்கு ஐடியா கொடுன்ற மாதிரி அஜய் கிட்ட இன்டர்வியூல கேக்குறாங்க. அஜய்மே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றாங்க. நியூஸ் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. இதனால இவருக்குமே வேலை கிடைச்சிருது. ரெண்டு பேருக்குமே போன விஷயம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுமே இவங்களுக்காக சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோ சொன்ன மாதிரி போட்டதுனால நியூஸ் வைரல் ஆயிருக்கும். அதே சமயம் அந்த சேனலுக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்கும். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான்பா, வேலை எல்லாம் உனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி சூரஜும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சூரஜுக்கு போன் கால் வருது. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பேசுறாரு. ஏற்கனவே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்க ரோல ஒரு பொண்ணு கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி டைரக்டர் ஃபீல் பண்ணாரு. ரோலை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு சூரஜ் இந்த இடத்துல உடஞ்ச போயிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, நடந்த விஷயத்தை நினைச்சே ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம பார்ட்டி மாதிரி பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டான்ஸ் ஆடுறதுக்காக தான் அந்த பொண்ணு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜாலியா அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் என் ஊருக்கு போயிட்டு வரலான்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. எங்கேயோ ஊருக்கு கிளம்புறாங்க போல. இப்போ ஒரு பஸ்ல ஏறிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இடம் இருக்கு. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு சூரஜ் தான் உட்காந்து இருக்காரு. வாங்க மேடம், இங்க உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி இவங்களும் உட்கார்றதுக்காக போறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோவும் அங்க உட்கார்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இது என்னோட இடம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இந்த சைட்ல உட்காந்துடுறாரு. ரெண்டு பேருக்குமே ஹீரோயினை பிடிச்சிருக்குல, பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ தான் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா விட மாட்டான் போல அப்படின்ற மாதிரி சூரஜ் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. தொல்லை தாங்காம அவங்களும் பாட்டி கேட்கிற மாதிரி படுத்துடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க காதுல இருந்து ஒரு ஹெட்போன் எடுத்து இவர் மாட்டிக்கிறாரு. முழிச்சதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறாங்க. சட்டுன்னு அவர் காதுல இருந்து புடுங்கிடுறாங்க. இப்போ ஒரு இடத்துல வண்டி நிக்குது. இவங்களுமே இளநீ குடிக்கிறதுக்காக இறங்கி இருக்காங்க. இளநீ குடிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்காகவும் இளநீ வாங்கிட்டு வராங்க. பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேருக்காக இளநீ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த இளநீ எல்லாம் குடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் இறங்குற இடம் வந்துருது. ஹீரோயின் இறங்கி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப அந்த ஃபேமிலி கிட்ட சகஜமா பேசுறாங்க. பஸ்ல ரெண்டு பேர் தொல்லை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொல்லை தாங்காம நான் என்ன பண்ணேன்னா, இளநீல தூக்க மாத்திரையை கலந்து தந்துட்டேன். எங்க போய் இறங்குனாங்க தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் நமக்கு காட்டுறாங்க. அவங்க ரொம்ப தள்ளி இருக்க ஒரு பகுதியில தான் இறங்கி இருக்காங்க போல. அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டை நோக்கி எல்லாம் சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. கண்டிப்பா இது அந்த பொண்ணோட வேலை தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டை நோக்கி தான் நடந்து வராங்க. நான் பஸ்ல கெலாட்டா பண்ணதா சொன்னேன்ல, அவங்க இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கதவை திறந்த இவரு பையன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதாவது ஹீரோவோட அப்பா வீடா தான் இது இருக்கும். ஓஹோ, கெலாட்டா பண்ணது இவங்க ரெண்டு பேர் தானா, இவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க இல்லையேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் ஹீரோயினை பத்தி கேக்குறாரு. டாக்குமெண்ட்ரி ஒர்க்குக்காக வந்திருக்காங்க, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணா அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினே இவங்களை பார்த்து சாரி எல்லாம் கேட்டுட்டு உள்ள படுக்கிறதுக்காக போறாங்க.
ஹீரோ தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு இவர் கூட வந்து ஹெல்ப்லாம் பண்றாரு. இப்ப திரும்பி கிளம்பலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி நம்மளே ரெடி பண்ணலான்ற மாதிரி ஹீரோவா ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஹீரோவால ரெடி பண்ண முடியல. இப்ப சலீம் அப்படின்ற ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இந்த இடத்துல என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. உடனே வரேன்ற மாதிரி சலீமும் ஏத்துக்கிறாரு. இப்ப சலீமும் கொஞ்ச நேரத்துல கார்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் இவங்க காரை ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போது வேற 2 பேர் இந்த வழியா வராங்க. ஒருத்தர் தியேட்டர் ஓனரா இருப்பாரு, இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனா இருப்பாரு. இந்த பொலிட்டீஷியன் ஹீரோக்கு வேண்டியவர் போல ஹீரோ கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. கடந்த சில மாசமா இந்த ஊர்ல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நைட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு போறவங்க மர்மமான முறையில இறந்து போறாங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரிலாம் ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பையனும் கார் ஆல்மோஸ்ட் ரெடின்ற மாதிரி சொல்றான். இதனால இவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் காரை பார்க்கறதுக்காக வராரு. ஆக்சுவலா இந்த சலீம் கூட அக்பர்னு ஒரு பையன் கூடியே இருப்பான். அந்த அக்பர் எங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கிருஷ்ணா டாக்கீஸ் தியேட்டர்ல நைட் ஷோ முடிச்சுட்டு வந்தான், வர வழியில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதானே அவங்க வேற சொன்னாங்க. அதனால ஹீரோவும் லைட்டா இந்த இடத்துல ஷாக்க வராரு. இப்ப ஹீரோயின் வந்த வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருது போல. அடுத்து என்னமா பிளான்ன்ற மாதிரி ஹீரோவோட அப்பா கேக்குறாரு. நாளைக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலான் இருக்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்பா இருக்கார்ல, பகல்ல வேணா போய்க்கோங்க, நைட் ஷோலாம் வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. நைட் ஷோ முடிச்சுட்டு வரவங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு, அதனால நீங்க பகல்லையே போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. ஹீரோ பேசிக்காவே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இல்ல, அதனால இது சார்ந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறாரு. ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல எப்பவுமே டான்ஸ் பிராக்டிஸ்லாம் எடுப்பாங்க போல, அந்த மாதிரி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வர சவுண்டுனால ஹீரோவோட ஃப்ரெண்டுனால சுத்தமா தூங்க முடியல. தூக்கம் வராம இவரும் எதிர்ச்சிடுறாரு. இப்ப தம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காரு. அப்ப யாரோ பின்னாடி அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறாரு. நீதானா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சூரஜ் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே வெளியே பிராக்டிஸ் எடுக்கிறவங்க கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஜாலியா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ணா டாக்கீஸ் தியேட்டர் நமக்கு காட்டுறாங்க. நைட் ஷோ முடிஞ்சதுனால எல்லாருமே அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு இடத்துல ஒரு கான்ஸ்டபிள காட்டுறாங்க. அவருமே ஒருத்தர் கிட்ட தீப்பெட்டியை வாங்கிடுறாரு. இப்ப சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பத்த வச்சுட்டு இருக்காரு. அப்ப தீப்பெட்டியில இருந்து வர நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, வேற டைரக்ஷனுக்கு போகுது. ஏன் வேற டைரக்ஷனுக்கு போகுதுன்ற மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பகுதியில வித்தியாசமாலாம் நடக்குது. இவர் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த வழியா வர ஒரு நபர் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இவர் கண் முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கும். ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வெளியே சுத்த போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் கூட என்னோட ஃப்ரெண்டை பார்க்கணும், என்னையும் கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்பதான் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அதுல ஒரு பொண்ணோட பேரு அமீர்தா அப்படின்றது. அந்த அமீர்தா ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா போல. ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இவ ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலதான் ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினை எங்க இறக்கி விடணுமோ அந்த இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இவங்க 2 பேர் எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. நைட்டு தான் திரும்பி இவங்க 3 பேருமே மீட் பண்றாங்க. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து தான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோயினும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயின் இவங்களோட ஃப்ரெண்டான பிரமீலான்னு ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பாங்க. ஆனா அந்த பிரமீலா இருக்கா பாத்தீங்களா, 8 மாசத்துக்கு முன்னாடி தியேட்டருக்கு கிளம்பி போயிருப்பா. அப்படி போனவ திரும்பி வந்திருக்கவே மாட்டா. அவ கிளம்பி போன நாள் அன்னைக்கு அவளோட பர்த்டேவா தான் இருக்கும். அன்னைக்கு போனவ திரும்பி வரவே இல்லம்மா, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலன்ற மாதிரி பேரண்ட்ஸ் ஃபீலிங்கா சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. வயசு பொண்ணுன்னு வேற சொல்றீங்க, லவ் கிவன் ஏதாவது இருக்கும், எவன் கூடயாவது ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நல்ல உங்களை கான்டாக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. பெருசா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு. பொண்ணு காணாம போய் 8 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இத பத்தி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல வேற ஒருத்தர் தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நல்ல டைப்பா தான் தெரியுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துல பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்தவங்களுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி பேசுறதுக்கு வந்துடுறாங்க. சார், பிரமீலாவோட கேஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏகப்பட்ட கேஸ் இருந்ததுனால இந்த கேஸ் கொஞ்சம் பின்னாடி போயிருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, பிரமீலாவை பத்தி சீக்கிரமா நான் விசாரிச்சு தகவலை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரை நம்பி இவங்க கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னு அப்பா இருக்காருல, திருவிழா வரப்போது எல்லாருமே ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்ப திருவிழாக்கு கிளம்புறதுக்கு இவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. ஹீரோவும் ஃபேமிலியோட திருவிழாக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு மந்திரிச்சு ஒரு கயிறை அம்மா கையில கட்டி விடுறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் கையில கட்டிக்கிறாரு. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு ஃபேமிலியா பாக்குறாரு. ஃப்ரெண்டு வரலையான்னு கேக்குறாரு. உனக்கு விஷயமே தெரியாதப்பா, சுந்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வரும்போது தான் இறந்து போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி பிரமிளாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லவ் கிவன் ஏதாவது இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. திரும்பி ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு சுந்தர் இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி அக்பர்னு தெரிஞ்ச பையன் இறந்து போயிருக்கான். நைட் ஷோ பார்த்துட்டு வரும்போது தான் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இதுல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட கெலாட்டா பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒழுங்கா கிளம்புங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் கேட்காம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இப்ப அந்த கேங்க கூட ஹீரோ சண்டை போடுறாரு. பயங்கரமா இந்த இடத்துல ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ மும்முரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து முதுகுல கத்தியால குத்திரலான்ற மாதிரி ஒருத்தன் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நடுவுல வந்து அந்த கத்தி குத்த இவரு வாங்கிக்கிறாரு. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நல்ல வேலையா ஃப்ரெண்டுக்கு பெருசா எந்த ஆபத்தும் வந்திருக்காது. காயம் மட்டும்தான் பட்டிருக்கு. ஹீரோவும் நல்லபடியா அவரை படுக்க வச்சிடுறாரு. எது தேவைனாலும் என்னை எழுப்பி விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோயின்காக தானே ஹீரோ சண்டையே போட்டாரு. ஹீரோயினுக்கு லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவை பார்த்து வெக்கம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே திரும்பி இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் நிறைய தகவல் சேகரிச்சு வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்தா அங்க நிறைய ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்க 5-6 பேருமே பிரமிளா பின்னாடி ஒரு காலத்துல சுத்தி இருப்பாங்க. டான்ஸ் கிளாஸ்ல ஒருத்தன் சுத்தி இருப்பான். அதே மாதிரி இன்னொருத்தன் காலேஜ்ல சுத்தி இருப்பான். இந்த மாதிரிதான் இவங்க எல்லாருமே பின்னாடி சுத்தி இருப்பாங்க. இவங்கள யாராவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் தான் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிருப்பாரு. ஆனா பெருசா இவங்கள யார் மேலயும் சந்தேகம் வந்திருக்காது. இப்ப ஃபுல் போக்கஸோட இந்த கேஸ பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே பிரமிளா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவ்வளவு தூரம் இவங்க வந்திருக்காங்கல்ல, அதுக்காக பாராட்டுறாங்க. அதே மாதிரி சீக்கிரமா எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல பிராக்டிஸ் எடுப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப பிராக்டிஸ் எடுக்கிறவங்க கிட்ட ஹீரோவும் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோவும் கொஞ்சம் தள்ளி போய் போன்ல பேசுறாரு. ஏதோ ஹாப்பி நியூஸ் தான் கிடைச்சிருக்கு போல. இப்ப ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல வந்தோன்னா ஃப்ரெண்டும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன், எல்லாமே கன்ஃபார்ம் ஆகட்டும், நாளைக்கு ஒரு ஹாப்பி நியூஸை உனக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டும் இப்பயே சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஊருக்கு கிளம்பணும்னு கிளம்புறாரு. ஹீரோ ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த பொலிட்டீஷியன் ஒரு டைரக்டர் கிட்ட சூரஜை பத்தி சொல்லியிருப்பாரு. இதனால டைரக்டரும் சூரஜுக்கு சான்ஸ் தரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு. நான் இவரு சொன்னதுனால மட்டும் சான்ஸ் தரலாம்னு நினைக்கல, சூரஜ் கிட்ட நல்ல டேலண்டா இருக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. போன்ல பேசுற ஹீரோவோட முகம் டோட்டலா மாறிடுது. இப்ப ஹீரோவும் வேக வேகமா கிளம்பி இவரோட ஊருக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்ட் சூரஜ் இருக்கார்ல, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. இந்த தகவல் கிடைச்சுதான் வந்திருப்பாரு. இப்ப பயங்கர ஃபீலிங்கா பாக்குறாரு. சூரஜுக்கு வீட்டுல இருக்கவே போர் அடிச்சிருக்கும். அதனால அவரோட குருன்ற ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி படம் பாக்குறதுக்காக போயிருப்பாரு. ரெண்டு பேருமே நைட் ஷோ படம் தான் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பைக்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஏறப்படமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல குரு தப்பிச்சிருப்பாரு. ஆனா சூரஜ் இருக்கார்ல, ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாரு. இத பத்திலாம் குரு தான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லா விஷயத்தையும் ஹீரோ முன்ன நின்னு பண்றாரு. நைட் ஷோ முடிச்சுட்டு வந்த ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியும் போதே ஹீரோ பயங்கர ஷாக்ல இருந்திருப்பாரு. இப்ப சூரஜே அப்படி இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை விடக்கூடாது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது சார்ந்து நிறைய பேர்கிட்ட விசாரணை எல்லாம் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து சில தகவல்லாம் சேகரிக்கிறாரு. அதாவது ஆட்களை இழந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் தகவலை சேகரிக்கிறது. அதே மாதிரி இது சார்ந்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஆக்சிடென்ட்ல செத்த எல்லாருமே மாசத்தோட 13ஆம் தேதி தான் இறந்து போயிருப்பாங்க. இது வரைக்கும் 8 பேர் இறந்து போயிருக்காங்க. அது எப்படி கரெக்டா 13ஆம் தேதி இறந்து போவாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதே மாதிரி இறந்து போன எல்லாருமே F13 அப்படின்ற சீட்ல உட்காந்துருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இது கேட்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. F13ல தான் உட்காந்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ அதுக்கான காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஹீரோ நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அதுல 2 பேர் டிக்கெட்டை காமிச்சிருப்பாங்க. F13 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். சோ F13ல உட்கார்றவங்களுக்கு தான் ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. அசிஸ்டன்ட் கண் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அமானுஷ்யமா நடந்ததை பத்திலாம் சொல்லிட்டாரு.
சில ஆட்களோட திங்ஸ் இன்னும் இவங்க கிட்ட தான் இருக்கும். அதுல இருக்க டிக்கெட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுவும் F13 அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. சோ ஹீரோ சொல்றது ரைட் தான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா F13ல உட்காந்து நான் நைட் ஷோ பார்க்க போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஹீரோ நைட் ஷோ படம் தான் பார்த்துட்டு இருக்காரு. F13ல உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு நிறைய அமானுஷ்யமாலாம் நடக்குது. ஹீரோவும் செம்மையா பயப்படுறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு அந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. யாரோ கதவை தட்டுறாங்க. ஹீரோ கதவை திறக்கிறாரு. குரு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீ எடுத்த டிக்கெட்டை தான்னு கேட்டிருப்பாரு. அதனால தான் குரு எடுத்துட்டு வந்து தராரு. ஃப்ரெண்டு என்ன டிக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கவனிக்கிறாரு. அது F13 இருக்காது, வேற ஒரு நம்பரா இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு எதனால ஆக்சிடென்ட் ஆச்சு, குழப்பமா இருக்கேன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம தியேட்டருக்கு போனா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தியேட்டருக்கு போய் F13ல உட்காரணும்னு நினைக்கிறாரு. ஃப்ரெண்டு வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் கேட்காம ஃப்ரெண்டையும் ஹீரோயினையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. நீங்க F13ல உட்காராதீங்க, நான் உட்கார்றேன்ற மாதிரி உட்கார்றாரு. இப்ப படம்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க. இவங்க 3 பேருமே கார்ல தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில ஏதாவது நடக்குமான்ற மாதிரி ஹீரோவும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி உட்காந்துருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, திடீர்னு பிரமிளா மாதிரி தெரியுறாங்க. இவர் லைட்டா ஷாக் ஆகுறாரு. அப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே பிரமிளா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. இவர் அவங்க மேல இடிக்க கூடாதுன்றதுக்காக வண்டியை திருப்புறாரு. இந்த இடத்துல வண்டி பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. பிரமிளா இப்ப பேய் மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல இவங்க 3 பேருக்கு காயம் மட்டும் தான் பட்டிருக்கும். பிரமிளா காணாம போல இறந்து போயிருக்கான்றது இப்பதான் ஹீரோக்கு புரியுது. ஹீரோக்கு பேய் நம்பிக்கை எல்லாம் இல்லாம தான் இருந்திருக்கும். இப்பதான் ஒரு நபர் கிட்ட இது சார்ந்து பேசுறாங்க. அந்த நபர் இருக்காருல, கண்டிப்பா பேய் பிசாஸ்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அது பழி வாங்குறதுக்கு துடிக்கும். ஏற்கனவே சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ஃபுட்டேஜை காட்டுறாரு. இவங்க 3 பேருமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அப்ப பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா, பேய் பண்ணிட்டு இருக்குன்னா எதுக்காக பண்ணிட்டு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ஹீரோயின் அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 2 பேருக்கும் கல்யாண விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோவோட அப்பாவும் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. பிரமிளா உங்க பர்த்டே அன்னைக்கு தியேட்டருக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. ஆனா திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. பிரமிளா காணாம போல, கண்டிப்பா கொல்லதான் பட்டிருக்கா. யாரு கொன்னாங்கன்னு தெரியல, எப்படியாவது கண்டுபிடிக்கணும். பிரமிளா இறந்து போனதுல இருந்து தான் இந்த மரணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பிரமிளா எதனால இறந்து போனான்றதை கண்டுபிடிக்கணும். அந்த நாள் நடந்த கிரைமோட லிஸ்ட் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆட்களும் சரின்ற மாதிரி அந்த நாள் நடந்த கிரைமோட லிஸ்ட் எல்லாம் ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. கிருஷ்ணா டாக்கீஸ்ல கிரீஷ்னு ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. அவர் மறுநாள் தூக்குல தொங்கி இறந்து போயிருப்பாரு. சோ அதுவும் இந்த இடத்துல ஃபைல் ஆயிருக்கு. இதை தாண்டி அந்த நாள் நைட்டு திவாகர் அப்படின்றவன் பைக்கை திருடிட்டு போயிருப்பான். அதாவது அந்த கிருஷ்ணா டாக்கீஸ்ல இருந்து ஒரு பைக்கை திருடிட்டு போயிருப்பான். போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பான். இதை பத்தி எல்லாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த திவாகர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு ஹீரோ கேட்கறாரு. திவாகரை பத்தி தான் எங்களுக்கு தெரியும், அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் தெரியாது, அவன் தனி ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 8 மாசத்துக்கு முன்னாடி தான் வேற இன்ஸ்பெக்டர் இருந்தார்ல, அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசினா ஏதாவது தெரிய வரும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க 2 பேருமே அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. திவாகர் பைக்கை திருடினால அந்த கேஸ பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தியேட்டர்ல இருந்த பைக்கை காணோன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பாரு. அந்த கேஸ பத்தி விசாரிச்சிருப்பாரு. பார்த்தா திவாகர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல இறந்து போயிருப்பான். திருடிட்டு போனவன் வழியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கான். அவ்வளவுதான், சிம்பிளா கேஸ முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த இன்ஸ்பெக்டர் பிரமிளாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சியே பண்ணிருக்க மாட்டாரு. கிருஷ்ணா டாக்கீஸ்ல வாட்ச்மேனா முரளின்ற ஒரு நபர் தான் இப்ப இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா ஆட்டான வீடியோஸை போன்ல வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிரீஷ்னு ஒருத்தர் வேலை பார்த்தாருல, அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. இந்த முரளியும் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிடுறான். சொன்னவன் கொஞ்சம் திருட்டு மொழியோட முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் வீட்டுல போய் கிரீஷை பத்தி விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. போற வழியிலேயே ஒரு பெரியவர் ஏடிஎம்ல டிராப் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. ஹீரோ டிராப் பண்றாரு. எடுத்து தர முடியுமான்னு கேட்கிறாரு. ஹீரோ எடுத்தும் தந்துடுறாரு. இப்படி எடுத்து தரும் போது ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. திவாகர் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் பார்த்தார்ல, அதுல இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா அவன் அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிக்கலாம், யார்கிட்ட இருந்து டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப தேடி எடுத்துடுறாரு. அவனுக்கு டோனின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து நிறைய காசெல்லாம் வந்திருக்கு. இவனுமே டோனிக்கு நிறைய காசெல்லாம் போட்டிருக்கான்னு தெரிய வருது. இப்ப டோனி யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனும் சின்ன சின்ன கிரைம்லாம் பண்றவன் தான். அதனால அவனோட அட்ரஸ்லாம் இவங்க கிட்ட இருக்கு. சரி, அட்ரஸ்ல போய் டோனியை பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. பார்த்தா டோனி வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கான் போல. சொல்லாம கொள்ளாம திடீர்னு காலி பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டாரு. டோனி எப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. அவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசம் சார், அவன் நடவடிக்கையே சுத்தமா சரியில்லைன்ற மாதிரிலாம் இந்த ஓனர் சொல்றாரு. சரி கிளம்புறோன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போறத ஒரு பொண்ணு கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த பொண்ணு அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
யாரோ ஃபாலோ பண்றாங்கன்ற ஃபீலிங் ஹீரோக்கு வந்துருது. அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு நின்றுறாரு. எதுக்காக என்ன ஃபாலோ பண்றேன்னு கேக்குறாரு. நீங்க அந்த டோனியை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அந்த டோனியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிட்ட டோனி பழகிருப்பான், இவங்களுமே லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு அந்த வீடியோ வச்சு பயங்கரமா இவங்களை பிளாக்மெயில் எல்லாம் பண்ணுவான். அவன் எப்ப அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவான்ற மாதிரி எனக்கு பயமாவே இருக்கு. தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் கண்டுபிடிச்சனா சொல்றேன், அதே மாதிரி உனக்கு அவனை பத்தி தெரிய வந்ததுன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் ஏத்துக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த டோனியை பத்தி பயங்கரமா விசாரிக்கிறாரு. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எங்க தெரியும் அந்த டோனி எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்க முடியல. நமக்கு முரளின்ற ஒரு வாட்ச்மேனை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் பகல் வாட்ச்மேனா இருப்பாரு, இறந்து போன கிரீஷ் நைட் வாட்ச்மேனா இருப்பாரு. ஒருவேளை நைட் வாட்ச்மேனை இவன் தான் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ மாத்தி விடுறதுக்கு 6 மணிக்கு வந்திருக்கணும், ஆனா நீ 7 மணிக்கு தான் வந்திருக்க, என்ன கதை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த முரளி லேடிஸ் விஷயத்துல ரொம்ப வீக்கானவனா இருப்பான். ஒரு லேடி கூட ஒன்னா இருந்துட்டு 7 மணிக்கு தான் வந்திருப்பான். நான் வரும்போதே கிரீஷ் அண்ணன் இல்ல, அதனால நான் பாட்டுக்கு வேலையை கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கிரீஷ் அண்ணன் வீட்டுல தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருன்னு எனக்கு தகவல் தெரிய வந்தது. இவ்வளவுதான் சரி எனக்கு தெரியும், மத்தபடி கிரீஷ் அண்ணனை நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் சொல்றதா இவங்களுக்கு நம்புற மாதிரி தான் தெரியுது. இப்பதான் அந்த பொண்ணு கால் பண்றாங்க. டோனி என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போறாரு. இப்ப டோனியும் இந்த பொண்ணை பார்த்தோன்னா சில்மிஷெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். வீடியோ இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதை தள்ளி இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காருல. இப்ப சட்டுன்னு அந்த இடத்துக்கு ஓடி வந்து டோனியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல டோனியை லாக் பண்ணிடுறாரு, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு என்னடா பிளான் பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. டோனியும் பிளான் பண்ணதை பத்தி சொல்றான். தியேட்டர்ல வச்சு ஒரு பொண்ணை தூக்குறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். தீபாகர் ஸ்டார்டிங்கே அந்த இடத்துக்கு போயிருப்பான். இவர் ஒரு ஆம்னி வேன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போற மாதிரி வந்துட்டு இருக்காரு. வர வழியிலேயே டயர் பஞ்சர் ஆயிருது. இவருமே ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன டோனி இன்னும் வராம இருக்கான்ற மாதிரி திவாகருக்கு தோணி இருக்கும். அவர்கிட்ட வண்டி இருக்காது, அதனால தான் அங்க இருக்க ஒரு பைக்கை திருடிட்டு இவனை பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்திருப்பாரு. வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டோனி சொல்றான். டோனி ஒரு ஸ்டேஜ்ல டயர்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து ஒருத்தர் கன்னோட வந்துடுறாரு. கன்னை காமிச்சு மிரட்டி இவனை வண்டியை விட்டு இறங்க வச்சிருப்பாரு. வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிருப்பாரு. இதுதான் சார் நடந்தது. அன்னைக்கு நாங்க பிளான் போட்ட மாதிரி எதுவுமே நடக்கல. திவாகர் வேற இறந்து போயிட்டான், அதனால தான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு நான் போயிட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ஒரு ஆம்னி வேன் எடுத்துட்டு வந்ததா சொன்னான் பாத்தீங்களா, அந்த ஆம்னி வேன் அன்னைக்கு நைட் அந்த தியேட்டருக்கு வந்திருக்கும். அப்ப நீ அதை கொண்டு போலன்னு சொல்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா நான் கொண்டு போலன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி, ஒருத்தன் கண்ணை காமிச்சு மிரட்டினான்னு சொன்னல, அவன் அடையாளத்தை சொல்லு, நாங்க வரையறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவன் அடையாளத்தை சொல்ல சொல்ல ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க எல்லாருமே தள்ளி போய் ஒன்னா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டோனி இருக்கான்ல, ஒரு போலீஸோட கன் எடுத்துடுறான். அந்த கன் எடுத்தவன் பக்கத்துல இருக்க அந்த வாட்ச்மேனு முரளியை லாக் பண்ணிடுறான். பக்கத்துல வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். முரளி இறந்து போயிட்டா இவங்களுக்கு தானே பிரச்சனை, அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இதையே சாதகமா பயன்படுத்தி அவன் இருக்கான்ல, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். போலீஸுங்களும் மிஸ் பண்ணிடுறாங்க. டோனி சொன்ன அடையாளத்து மூலியமா இவங்க போட்டோவை ரெடி பண்ணிடுறாங்க. போட்டோ பாக்குற அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பிரமிளாவை ஃபாலோ பண்ண நிறைய பேரை வர வச்சாங்கல்ல, அதுல மனோகர்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரோட போட்டோவை தான் இவன் அடையாளமா சொல்லியிருக்கான். அப்ப மனோகர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரா? காரை வாங்கிட்டு மனோகர் பிரமிளாவை தூக்கி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. நாளைக்கு முதல் வேலையா அந்த மனோகரை லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஹீரோ நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேற ஊர்ல இருக்காங்க. 2 பேருமே மெசேஜ் மூலியமா கொஞ்சம் க்ளோஸாலாம் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில தான் ஹீரோக்கு போலீஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஹீரோவும் ஷாக் ஆன மாதிரி வேகமா ஒரு பகுதிக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா மனோகர் இறந்து போயிருக்காரு. ஒரு கார் இடிச்சுதான் இவர் இறந்து போயிருக்காரு போல. அந்த காரை சிசிடிவில இவங்க கவனிச்சிருப்பாங்க. எல்லோ கலர் ரேஸ் கார் தான் இடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டோனி கிட்ட இருந்து மனோகர் தான் மிரட்டி காரை வாங்கிட்டு போய் கிரைம் பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப மனோகரையும் யாரோ சாவடிச்சிருக்காங்க. மனோகரை சாவடிச்சது யாரு, எதுக்காக சாவடிச்சிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் எடுத்த ஃபுட்டேஜ்ல சில ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு தேவை, எனக்கு மெயில் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு அம்ரிதா வந்துடுறாங்க. அதாவது இவரோட தங்கச்சி ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. இவரை கூட லைட்டா லவ் பண்றாங்கன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த அம்ரிதாவோட பர்த்டே இன்னைக்கா தான் இருக்கும். இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்க வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வந்துடுறேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சரி கிளம்புறேன்ற மாதிரி அம்ரிதா கிளம்பிடுறாங்க. இவர் மேற்கொண்டு அந்த வீடியோவை பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு.
மனோகரை ஒரு கார் இடிச்சது இல்ல, அந்த கார்ல தான் அன்னைக்கு சலீம் வந்திருப்பான். இப்ப ஹீரோவும் சில விஷயங்களை இமேஜின் பண்ணி பாக்குறாரு. அந்த எல்லோ காரை சலீம் தான் ஓட்டிட்டு வந்திருக்கான் போல. ஓட்டிட்டு வந்தவன் மனோகரை இடிச்சு தூக்கி இருக்கான். மனோகரை எதுக்காக இவன் சாவடிக்கணும், உடனே இவனை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத பத்தி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சலீமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் நமாஸ் பண்றதுக்கு போயிருக்கான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுமே நமாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். வந்தவன் சட்டுன்னு கூட்டம் இருக்கிற இடத்துல கலந்துடுறான். இவங்களும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் தப்பிச்சு ஓடுவான்ற மாதிரிலாம் இவங்க யோசிப்பாங்க. ஆனா இவன் ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கார்ல வந்தல, அது உன் காரான்ற மாதிரி கேக்குறாங்க. என் கார்லாம் கிடையாது, ரிப்பேருக்காக வந்த காரு, நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ரிப்பேருக்காக யார் தந்தா, அட்ரஸ் கிடைக்குமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் தேடி பாக்குறேன்ற மாதிரி இவனுமே தேடி பாக்குறான். அட்ரஸ் என்னன்றதை இவங்க கிட்ட சொல்லிடுறான். ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறான். ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அவன் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. வீட்டுல நிறைய இடத்துல மனோகரோட போட்டோ தான் இருக்கு. அப்ப இது மனோகரோட வீடா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மனோகர் பிரமிளாவை பயங்கரமா லவ் பண்ணிருக்காரு போல. நிறைய கவிதைலாம் அவங்களுக்காக எழுதியிருக்காரு. அதெல்லாம் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. குப்பை தொட்டியில ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதுல நிறைய பொண்ணுங்களோட டீடைல்ஸ் இருக்கு. அதுல சில பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. ப்ரீவியஸ் ரெக்கார்ட் இருக்கும்ல, அதோட ஞாபகத்தை வச்சுதான் அசிஸ்டன்ட் சொல்றாரு. சோ இவன் தான் கடத்துற வேலையெல்லாம் பண்ணிருக்கான் போல. ஆனா இவன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இவர் ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்காரு. பார்த்தா அம்ரிதா போட்டோவும் இருக்கு. அம்ரிதா தான் அடுத்த டார்கெட் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இன்னைக்கு தானே பர்த்டே பார்ட்டி இருக்கிறதா சொன்னாங்க, உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவரும் வந்துடுறாரு. ஆனா அம்ரிதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. தெரிஞ்ச ஒரு பையன் கூட கார்ல தான் கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அம்ரிதா கூட போட்டோ எடுத்திருக்காங்க போல. அந்த போட்டோவை நான் பார்க்கலாமான்ற மாதிரி இவரும் பாக்குறாரு. பார்த்தா எல்லோ கார்ல தான் அவங்க கிளம்பி இருக்காங்கன்றது தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தியேட்டருக்கு போறன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க போல. இவர் இருக்கார்ல, உடனே அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி தியேட்டருக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம உடனே தியேட்டருக்கு போனோன்ற மாதிரி வேக வேகமா பைக் எடுத்துட்டு அந்த தியேட்டருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. எல்லாருமே மும்மரமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. வித்தியாசமா எதையுமே இவர் கவனிக்கல. ஆனா கார் இங்கதான் இருக்கு. அப்ப எங்க போயிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தியேட்டருக்கு பின்னாடி வேஸ்ட் பொருள் எல்லாம் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா அந்த இடத்துல அம்ரிதாவை மயக்கமாக்கி தப்பா நடந்துக்கலாம்னு சிலர் நினைக்கிறாங்க. ஹீரோவும் உள்ள புந்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. பார்த்தா தப்பிச்சு போன டோனி இந்த இடத்துல தான் இருக்கான். டோனி தான் இவங்களுக்கு எட்டு போல அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாரோ முதுகுல கத்திய வச்சு குத்திடுறாங்க. குத்துனது யாருன்ற மாதிரி இவர் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அங்க இருக்கிறது மனோகர். இவன் இறந்து தானே போனா, எப்படி திரும்பி வந்தான்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மனோகர் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மனோகரை அடிச்சு இங்க பறக்க விடுறாரு. என்னடா இறந்து போனவன் திரும்பி வந்திருக்கான்னு தானே யோசிக்கிற, சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா மனோகரை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பா இருப்பாரு. அவருக்கு ஒரு ட்வின் பிரதர் இருப்பான். அவன் தான் முகில் அப்படின்றது. இந்த முகிலை பொறுத்த வரைக்கும் கேடு கெட்டவனா இருப்பான். நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த முகிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு தான் திவாகரா இருப்பான். இன்னொரு ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டோனி. இவனுங்க மூணு பேருமே தப்பு தப்பா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மூலியமா தான் காசு சம்பாதிப்பாங்க. மனோகர் சின்சியரா பிரமிளாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. பிரமிளாவும் சின்சியரா மனோகரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சாட் பண்றாங்க பாத்தீங்களா. அந்த விஷயத்தெல்லாம் நடுவுல முகில் கவனிப்பான். எப்படியாவது அந்த பிரமிளாவை நம்ம அடையணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். உன் பர்த்டே அன்னைக்கு மீட் பண்ணுன்ற மாதிரி மனோகர் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, நீ தியேட்டருக்கு வான்ற மாதிரி அண்ணன் போன்ல இருந்து அண்ணனுக்கே தெரியாம மெசேஜ் அனுப்பியிருப்பான். பிரமிளாவும் தியேட்டருக்கு போயிட்டு வரன்ற மாதிரி தியேட்டருக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா மனோகர் கூட தான் நம்ம இருக்கோன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே இங்க முகில் தான் இருக்கான். முகில் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்துடுறான். அதுல மயக்க மருந்த கலந்துருப்பான். இவங்க மயக்கம் ஆயிடுறாங்க. இவன் என்ன பண்றானா ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறான். டோனி வண்டியோட வந்துருவான். இவளை தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா டோனி வரவே மாட்டான். சோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒன்னா இருந்துடுறாங்க. டோனி ஏன் வரலன்ற மாதிரி டவுட் வருது. இப்ப திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, டோனிக்கு கால் பண்ணி பாக்குறாரு. போன் வேற போக மாட்டேங்குது. இதனால திவாகர் இருக்கான்ல, அடுத்தவன் பைக்கை தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிருப்பான். போற வழியில தான் ஏடப்படமா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பான். டோனியோட காரு பஞ்சர் ஆயிருக்கும். பஞ்சர் ஓட்டிட்டு கிளம்பி இருப்பாரு. அப்படி கிளம்பும் போது ஒருத்தன் கன்னோட வந்து என்ன மிரட்டினா அப்படின்ற மாதிரி சொன்னான் பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்த பொய்யா தான் இருக்கும். இவன் தியேட்டருக்கு தான் வந்திருப்பான். தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் முகிலும் இவனும் சேர்ந்த மாதிரி கிளம்பி இருப்பாங்க. கன்னை வச்சு மிரட்டி ஒருத்தன் காரை வாங்கிட்டான்ற மாதிரி இவன் சொன்னான் பாத்தீங்களா, அப்படி சொன்னவன் மனோகரோட அடையாளத்தை சொல்லியிருப்பான். மனோகரை சாவடிச்சிடலாம், சோ போலீஸ் கேஸை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. இதனால தான் மனோகரை அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க.
சோ மனோகரை கார்ல அடிச்சு தூக்குனது இவங்களோட வேலையா தான் இருக்கும். பிரசன்ட்ல ஹீரோவும் முகில் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அடிபட்டுச்சுல்ல, அதனால தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. முகிலும் ஒரு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணி சாவடிக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு பிரமீளாவோட ஆவி வந்துருது. ஆவியை பாக்குற இவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஆவி இருக்கு பாத்தீங்களா, ஹீரோ உடம்புல இறங்கிருது. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துல முகில போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல முகிலையும் மத்தவங்களையும் பிரமீளா ஆவி சாவடிச்சிருது. அதே மாதிரி பிரமீளா ஆவி இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவை சில விஷயங்களை ஃபீல் பண்ண வைக்குது. ஆக்சுவலா பிரமீளா F13ல உட்காந்து எல்லாரையும் சாவடிச்சிருக்க மாட்டாங்க. F13ல உட்காந்து கெட்டவங்களை மட்டும் தான் சாவடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடுது. அதே மாதிரி வேற ஒரு தகவலும் ஹீரோக்கு தெரிய வருது. பிரமீளா பாடி எங்கன்னு தெரியாம தானே முடிச்சிட்டு இருந்தாங்க. பிரமீளாவோட ஆவியை எங்கன்ற இடத்த சொல்லியிருக்கோம். ஹீரோவும் இந்த இடத்த தோண்டுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி தோண்டுனா அந்த இடத்துல கிரீஷோட வாட்ச் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. கிரீஷ் வாட்ச் இங்க என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தியேட்டர்லயே புதைச்சு வச்சிருக்கிறதுனால தியேட்டர் ஓனர் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு தோணுது. இப்ப அந்த ஓனர் கிட்ட விசாரிக்கிறாங்க. முன்னாள் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த தியேட்டர் ஓனரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ணி ட்ரிங்க்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ட்ரிங்க் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் ஒரு பாடி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா பாடி அவனுங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க போல. தியேட்டர்ல இந்த மாதிரி பாடி இருக்கிறது தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஓனர் சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, இங்கேயே தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சோ இங்க இருக்க வாட்ச்மேன் கிரீஷோட ஹெல்ப்போட இவங்க தோண்டி புதைச்சிருவாங்க. ஆனா கிரீஷ் வெளியே சொல்லிட்டா பிரச்சனைன்ற மாதிரி உங்களுக்கு பயம் இருந்திருக்கும். கிரீஷ் கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்து தந்து அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. வீட்டுல அவர் தூக்குல தொங்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தியேட்டர் ரன்னிங்ல இருக்கும் போது ஒரு சீட்டு போயிடும். அதுக்கு பதிலா பிரமீளா உட்காந்து இருந்த ஒரு சீட் இருக்கும். அது அந்த பழைய ரூம்ல தான் இருந்திருக்கும். அந்த ரூம்ல இருக்க சீட்டை எடுத்து அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் F13 சீட்டா இருக்கும். இதுல உட்கார்ந்த மாதிரி தான் பிரமீளாவோட உயிர் போயிருக்கும். அதனால தான் இந்த சீட்ல உட்கார்ந்த கெட்டவங்களா பார்த்து இவங்க சாவடிச்சிருப்பாங்க. அந்த நாள் மட்டும்தான் இவங்களோட சக்தி வேலை செய்யும் போல. அதனால தான் பயம் புத்தி சாவடிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஹீரோவோட ஃப்ரெண்டு தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைல்ல, அவர் ஏன் இறந்து போனாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்ட சாவடிச்சது அந்த முகிலோட வேலையா தான் இருக்கும். ஹீரோ பிரமீளா சம்பந்தமா விசாரணை பண்ணார்ல, அது பிடிக்காம முகில் இப்படி பண்ணிருப்பான். இவங்க ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது அவன் தான் லாரியை வச்சு அடிச்சு தூக்கியிருப்பான். சோ இப்ப எப்படியோ இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. முகில்லாம் அந்த பேய்னாலேயே இறந்து போயிருப்பான். இப்ப தியேட்டர் ஓனரு அந்த முன்னாள் இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.